டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு 43. பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி 202 தொகுதிகளை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றது. இதனையடுத்து புதிய அரசு அமைப்பதற்கான பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி துரிதப்படுத்தியுள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் சட்டப்பேரவையை கலைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்பின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் பீகார் சட்டப்பேரவை கலைக்கப்படுவது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளது. இந்நிலையில் பாட்னாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் 10வது முறையாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் பாஜகவுக்கு 16 இடங்களும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 14 இடங்களும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு 43. பழைய ஓய்வூதிய திட்டம் கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்திருக்கும் அரசு ஊழியர்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. விவரங்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் இன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவையில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் பொழுது அரசு ஏற்கனவே அறிவித்தபடி இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதே போல சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்களும் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களது முக்கியமான கோரிக்கையாக எஸ்ஐஆர் பணிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் 3 மாதமாவது கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வராமல் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் ஒரு வெறிச்சோடி காணப்படுகிறது. தற்பொழுது அந்த மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தினரும் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிகள் முடங்கி இருக்கிறது. இதே போல பல்வேறு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் செல்லாததன் காரணமாக மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி விவரங்களுக்கு. சென்னை தாம்பரம் அருகே நாய்க்குட்டிகளை மொட்டை மாடியிலிருந்து அடித்து கொன்றவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2 நாய்க்குட்டிகளுடன் உயிரிழந்த நிலையில் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி அவரை பார்த்து நாய் குறைத்ததால் ஆத்திரமடைந்து இரும்பு ராடால் நாய்க்குட்டிகளை அடித்து 3வது தளத்திலிருந்து தொங்கவிட்ட காட்சிகள் அங்கு பதிவாகியிருக்கிறது. இந்நிலையில் அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், விவரங்கள். அதாவது தாம்பரம் அருகே 3வது மாடியில் இருந்து நாய்க்குட்டியை அடித்து கீழே தூக்கி வீசி கொலை செய்த வடமழ தொழிலாளர் மீது சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானதை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் வேங்கவாசல் பகுதியில் 3 அடுக்கு
கொண்ட அடுக்குமாடி கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் புதிதாக கட்டுமானம் வரும் 3 அடுக்கு மாடியில் இருந்து மொட்டை மாடியில் இருந்து 2 நாய்க்குட்டிகளை அடித்து தூக்கி வீசி கொலை செய்த வடமாநில சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த காட்சிகளை வைத்து சேலையூர் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சமீப நாட்களாக நாய்களை தொந்தரவு செய்து கொலை செய்த சம்பவம் அதிகரித்த நிலையில் தற்போது சேலையூர் பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். நன்றி சுரேஷ் விவரங்களுக்கு.